வணக்கம். யோசிச்சு பாருங்க, ஒரு பெரிய கார்ப்பரேட் கம்பெனி மாதிரி உங்க பணத்தை நீங்களே சூப்பரா மேனேஜ் பண்ண முடியும்னா எப்படி இருக்கும்? ஆமாங்க, அது முடியும். அவங்க ஃபாலோ பண்ற அதே சீக்ரெட்ஸை நம்ம பர்சனல் ஃபைனான்ஸ்க்கு எப்படி அப்ளை பண்ணலாங்கிறத இந்த பகுதியில் பார்க்க போறோம். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்கு எப்போவாச்சும் இப்படி தோணியிருக்கா? மாசம் சம்பளம் வரும், ஆனா மாச கடைசிக்குள்ள அது எங்க போகுதுன்னே தெரியாது. நாம பணத்தை கண்ட்ரோல் பண்றோமா இல்ல பணம் நம்மள கண்ட்ரோல் பண்ணுதான்னு ஒரு கன்ஃபியூஷன் இல்லையா? இது நம்மள் பலருக்கும் இருக்கிற ஒரு ஃபீலிங் தான். ஆனா ஏன் இப்படி நடக்குது? சரி, அந்த நிலையை மாத்த வேண்டிய நேரம் வந்தாச்சு. உங்களுக்கு நீங்களே ஒரு ப்ரொமோஷன் கொடுத்துக்க போறீங்க. இனிமே நீங்க உங்க பணத்துக்கு ஒரு எம்ப்ளாயி கிடையாது. யுவர் லைஃப் இன்கார்பரேட்டட்னு ஒரு கம்பெனி இருந்தா அதுக்கு நீங்க தான் சிஇஓ, நீங்க தான் சிஎஃப்ஓ. இந்த புது பொறுப்பை ஏத்துக்கிட்டு உங்க ஃபைனான்ஸை எப்படி தலைகீழா மாத்தலான்னு பார்க்கலாம் வாங்க. ஓகே, முதல்ல பிரச்சனை எங்க ஆரம்பிக்குதுன்னு பாப்போம். சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம பர்சனல் ஃபைனான்ஸை ஹேண்டில் பண்றதுல ஒரு சிஸ்டமேட்டிக் அப்ரோச் இல்லாதது தான், ஒரு ஒழுங்கான கட்டமைப்பு இல்லாதது தான் எல்லா குழப்பத்துக்கும் பணத்தை பத்தின டென்ஷனுக்கும் முக்கிய காரணம். இப்போ நான் அடுத்து சொல்ல போற சில விஷயங்களை கேளுங்க. இதுல ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு பழக்கமான மாதிரி இருக்கான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன்னா நம்மள நிறைய பேர் தெரிஞ்சோ இல்ல தெரியாமலோ இந்த மாதிரி தப்புகளை பண்ணிட்டு தான் இருக்கோம். அதாவது ஒரு பட்ஜெட்டே இல்லாம கண்டபடி செலவு பண்றது, திடீர்னு ஒரு ஆஃபர் பார்த்ததும் இம்பல்ஸா ஒரு பொருளை வாங்குறது, யாரோ சொன்னாங்கன்னு ஒரு திட்டமும் இல்லாம எங்கேயாச்சும் இன்வெஸ்ட் பண்றது, ஏன் சரியா எந்த டாக்குமெண்ட்டும் இல்லாம ஃப்ரெண்ட்ஸுக்கு கடன் கொடுக்கறது வரைக்கும் இப்படி பல விஷயங்கள் இருக்கு. இது எல்லாமே நம்மளோட ஃபினான்ஷியல் ஹெல்த்தை கொஞ்சம் கொஞ்சமா பலவீனமாக்குற விஷயங்கள் தான். குறிப்பா சொல்லணும்னா, இந்த திட்டமிடப்படாத முதலீடு இருக்கு பாருங்க, அது ஒரு பெரிய தலைவலி. ஃப்ரெண்டு சொன்னா டிவில விளம்பரம் வந்துருச்சுன்னு சொல்லி அதை உண்மையிலேயே நமக்கு செட் ஆகுமா, அதோட ரிஸ்க் என்னன்னு எதுவுமே முழுசா தெரிஞ்சுக்காம பணத்தை போடுறது, இது உங்க பணத்தை வளர்க்கறதுக்கு பதிலா தேவையில்லாத ரிஸ்க்ல கொண்டு போய் விட்டுடும். சரி, இந்த மாதிரி குழப்பமான பழக்கங்கள்லேருந்து வெளியே வரத்துக்கு ஒரு தீர்வு வேணும் இல்லையா? அந்த தீர்வு நமக்கு ஆச்சரியமா இருக்கலாம், ஆனா பெரிய பெரிய கார்ப்பரேட் கம்பெனிங்க கிட்ட இருக்கு. அவங்க எப்படி அவங்க பணத்தை நிர்வகிக்கிறாங்கன்றத பார்த்தாலே நமக்கு நிறைய ஐடியா கிடைக்கும். இங்க தான் நமக்கும் அவங்களுக்கும் இருக்கிற முக்கியமான வித்தியாசம். நம்ம பணத்தை பத்தின முடிவுகளை பெரும்பாலும் எமோஷனலா எடுப்போம். ஆனா ஒரு பிசினஸ் அப்படி இல்ல. அவங்க ஒவ்வொரு ரூபாயும் ஒரு பிளானோட ரொம்ப லாஜிக்கலா தான் செலவு பண்ணுவாங்க. அந்த டிசிப்ளின் தான் அவங்களோட வெற்றிக்கு முக்கியமான காரணம். ஒரு கம்பெனி எவ்வளோ பக்காவா பிளான் பண்ணுதுன்னு பாருங்களேன். முதல்ல எவ்வளோ வருமானம் வரணும், எவ்வளோ லாபம் பார்க்கணும்னு தெளிவான டார்கெட் வைப்பாங்க. அப்புறம் அதுக்கேத்த மாதிரி டீட்டெயிலான பட்ஜெட் போடுவாங்க. ஒவ்வொரு செலவையும் துல்லியமா ட்ராக் பண்ணுவாங்க. கையில இருக்கிற உபரி பணத்தை சும்மா வைக்காம அதை திறமையா முதலீடு பண்ணுவாங்க. அவங்களோட எல்லா சொத்துக்களையும் இன்ஷூர் பண்ணி பாதுகாப்பாங்க. எல்லாமே ஒரு சிஸ்டம் படி நடக்கும். ஓகே, இப்போதான் நம்ம விஷயத்துக்கே வர்றோம். இந்த கார்ப்பரேட் பிளே புக்கை எப்படி நம்ம பர்சனல் லைஃப்க்கு அப்ளை பண்றது? வாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லெசன், ஒரு கம்பெனி எப்படி சின்ன சின்ன செலவுக்கு கூட வவுச்சர் வச்சு கணக்கு பார்க்குதோ, அதே மாதிரி நீங்களும் ஒரு மாசாந்திர பட்ஜெட் ரெடி பண்ணணும். உங்க பணம் எங்க போகுது, எங்க வருதுன்னு கரெக்டா ட்ராக் பண்ண ஆரம்பிக்கணும். உங்க கேஷ் ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்றதுக்கு இதுதான் முதல் படி. ரெண்டாவது முக்கியமான விஷயம் முதலீடு. முன்னாடி சொன்ன மாதிரி ஏதோ ஒரு விளம்பரத்தை பார்த்துட்டு இன்வெஸ்ட் பண்றதை நிறுத்திட்டு, ஒரு கம்பெனி தன்னோட லாபத்தை எப்படி பிளான் பண்ணி முதலீடு பண்ணுதோ அதே மாதிரி உங்க சேமிப்பையும் ஒரு முறையான முதலீடு திட்டமா மாத்தணும். உங்க இலக்கு என்னவோ அதுக்கேத்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கணும். மூணாவது பாடம் பாதுகாப்பு. ஒரு கம்பெனி எப்படி அதோட பில்டிங், மிஷின்ஸ் எல்லாத்தையும் இன்ஷூர் பண்ணுதோ அதே மாதிரி தான் உங்க வீடு, உங்க வண்டி, எல்லாத்துக்கும் மேல உங்க ஹெல்த், இதெல்லாம் உங்களுடைய சொத்துக்கள். இதுக்கெல்லாம் சரியான இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்கான்னு உரப்பாய் பார்க்கணும். இதுதான் எதிர்பாராத செலவுகள்ல இருந்து நம்மளை காப்பாத்தும். நாலாவது டாக்ஸ் பிளானிங். பெரிய கம்பெனிங்க மாதிரி நாமளும் சட்டப்படி நம்மளோட வரி சுமையை குறைக்க முடியும். அதுக்கு நாம பிளான் பண்ணணும். சரியான வரி சேமிப்பு திட்டங்கள்ல முதலீடு பண்றது மூலமா நம்ம கையில நிக்கிற பணத்தை அதிகப்படுத்தலாம். சூப்பர். இப்போ நீங்க உங்க சொந்த வாழ்க்கையோட சிஎஃப்ஓவா மாறதுக்கான எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இது வெறும் வழிமுறை மட்டும் இல்ல, இது ஒரு புது பொறுப்பு, ஒரு புது மைண்ட் செட். இந்த வாக்கியம் பாருங்க, நாம இதுவரைக்கும் பேசின எல்லாத்தையும் இது சுருக்கமா சொல்லுது. ஒரு முறையான மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட அணுகுமுறை தான் உங்க நிதி லட்சியங்களை அடையிறதுக்கு முக்கியம். சிம்பிளா சொன்னா, ஒரு சிஸ்டமேட்டிக் அப்ரோச் இருந்தா எதையும் சாதிக்கலாம். அதுதான் ஒரு சிஎஃப்ஓவோட வழி. இதை மட்டும் நல்லா மனசுல வச்சுக்கோங்க. இங்க நடக்க போற பெரிய மாற்றம் உங்க பேங்க் அக்கவுண்ட்ல இல்ல, அது உங்க மனசுல, உங்க மைண்ட் செட்ல தான். நீங்க உங்க பணத்தோட ஒரு எம்ப்ளாயா இல்லாம அதோட ஒரு திறமையான மேனேஜரா, ஒரு சிஎஃப்ஓவா உங்களை நீங்களே பார்க்க ஆரம்பிக்கிறது தான் உண்மையான முதல் வெற்றி. சரி, இப்போ பந்து உங்க கோட்ல இருக்கு. உங்க வாழ்க்கை இன்கார்ப்பரேட்டட் கம்பெனியோட முதல் எக்ஸிகியூட்டிவ் முடிவா நீங்க என்ன எடுக்க போறீங்க?
ஒரு புது பட்ஜெட் போட போறீங்களா? உங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் ஒரு தடவை ரிவ்யூ பண்ண போறீங்களா? இல்ல உங்க இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்து பார்க்க போறீங்களா? எதுவா வேணா இருக்கலாம். ஆனா உங்க ஸ்டெப்பு, அந்த முதல் நிர்வாக முடிவை இன்னைக்கே எடுங்க.